வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப பழமையான மூலிகை இலை, அதாவது வாதநாராயணன் அப்படிங்கிற இலையில் எப்படி ரசம் ஒன்று வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது தமிழ் பேர். பொட்டானிக்கல் நேம் பார்த்தோன்னா டெலோனிக் செலாட்டான்னு சொல்லுவாங்க. இப்போது ரசத்துக்கு நான் இந்த மாதிரி 5 கொத்து எடுத்திருக்கேன். இதில் சென்டரில் இருக்கிறத வீசிட்டு சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடக்கத்தான் கீரை போலவே கை கால் மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறங்காட்டி தான் இதோட பேரே வாதநாராயணன்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வாதநாராயணன் இலை 1 கப் எடுத்துருக்குறோம். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 5, கொள்ளு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மிளகு 1/2 டீஸ்பூன், வர மல்லி ஒரு 1.5 டீஸ்பூன். இது மஞ்சள், இது ஃப்ரெஷ் பச்சை மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது சுக்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க. சுக்கு போட்டாலும் இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு 2 கட்டி சின்னதாக. பவுடராக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு 1 டீஸ்பூன், வெள்ளை பூண்டு ஒரு 7, கூட கல்லுப்பும் கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற பொருளை எல்லாம் வாதநாராயணன் இலை கூட சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி அரைக்க போகிறோம். சூடு பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். செலவு ரசம் வைக்கிறதால நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த வாதநாராயணன் இலையை போட்டுக்கோங்க. இந்த இலையும் சேர்த்து நல்லா ஓட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வதக்க வேண்டாம். இலை வதங்கும்போது லைட்டாக உங்களுக்கு ஒரு வாசம் வரும். 1 நிமிஷம் மேக்ஸிமம் சிம்லேயே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் மாறல இலைக்கு. இது நம்ம இவ்வளோ தூரம் வணக்கவே வேண்டியதில்லை, பச்சையாகவே அரைப்போம். கொஞ்சம் ஒரு லைட்டாக சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொதிக்க வைக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பச்சை வாசனை போகிறது சீக்கிரம் போயிடும். பார்த்திங்களா, இலை பச்சையாகவே தான் இருக்கும். கலர் மாற விடாதீங்க. நம்ம வதக்கி வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் அரைச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக உள்ளே நகர்த்தி விட்டுட்டு திரும்பவும் தண்ணி விட்டு அரைக்கலாம். இப்போ இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா தான் நம்மளால் ஸ்மூத்தாக அரைக்க முடியும். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ ஜாரில் தண்ணி ஊற்றி இதுக்குள்ளே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கெட்டியாக வதக்கணுன்னா சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும். இப்போது பச்சை வாசனை போகிறதுக்கு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ பார்த்தோன்னா சைடில் ஃபுல்லாக நுரையா நின்றுருக்கும். அதையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ரசம் ஊற்றுற கிண்ணத்தில் கொஞ்சம் மல்லி இலையும் 1/2 டீஸ்பூன் ரசப்பொடியும் போட்டு நம்ம கொதிக்க வச்ச ரசத்தை இதில் வடிகட்டிக்கலாம். நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதால வடிச்சிருக்கிறேன். வடிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சூப்பாக குடிக்கும்போது எப்போவுமே வடித்து குடிச்சிக்கிறது நல்லாயிருக்கும். அந்த அரைச்ச மிளகு சீரகம் எல்லாம் வாய்க்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஓகேன்னு ஃபீல் பண்ணுறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.